السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم ولا تلقوا بأيديكم إلى التهلكة وقال تعالى ولا تقتلوا أنفسكم وقال تعالى لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழப்போகிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழலே கிடையாது என்பது உண்மை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் என்ற வகையில்தான் அல்லாஹ் மனித வாழ்வை அமைத்திருக்கிறான். என்னுடைய வாழ்வில் இதுவரை எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை என்று யாராவது சொன்னால் அவர் பொய் சொல்லுகிறார் என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சிரமத்தில் தான் சுகம் உள்ளது என்று சொல்லுகிறான். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன், சிரமம் சுகம் இரண்டும் கலந்து ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இப்படித்தான் அல்லாஹ் மனித வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். எனவே என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை எந்த சிரமமும் வந்ததில்லை, எந்த கஷ்டமும் வந்ததில்லை என்று யாராவது சொன்னால் அவர் பொய் சொல்லுகிறார். பிரச்சனைகள் வருகின்றன, அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள்? அன்பானவர்களே, பல வகைகளில் மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்காக வழிகளை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சாரார் தங்களுடைய சிந்தனையை செலவு செய்து பல வகைகளில் யோசித்து தான் சிக்கி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை தேடி பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? தங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை செலவு செய்து தான் அவஸ்தைப்படக்கூடிய அந்த பிரச்சனையை எப்படியாவது தன்னை விட்டு தூரமாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதில் வெற்றி காணுகிறார்கள். மூன்றாவது சாரார் கடுமையாக உழைத்து அதன் மூலமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுகிறார்கள். நான்காவது சாரார் தனக்கு தெரிந்தவர்களிடத்தில் தனக்கு அறிமுகமான மக்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய வழிகாட்டுதல், இது போன்ற விஷயங்களை கொண்டு எந்த பிரச்சனையில் தாங்கள் சிக்கி தவிக்கிறார்களோ அதிலிருந்து வெளியேறுகிறார்கள். ஐந்தாவது சாரார் அல்லாஹ்விடம் தன்னுடைய நிலைமையை சொல்லி அழுது மன்றாடி பிரார்த்தனை செய்து அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்வான், அவனை தவிர யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது, அப்படியே உதவி செய்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாவிட்டால் நான் அந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாது என்று நம்பி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிறார்கள். ஒரு சாரார் சிந்தனையை கொண்டு, இன்னொரு சாரார் பொருளாதாரத்தை கொண்டு, இன்னொரு சாரார் உழைப்பை கொண்டு, இன்னொரு சாரார் தனக்கு அறிமுகமான மக்களுடைய வழிகாட்டுதல் ஆலோசனை, அவர்களுடைய செல்வாக்கு, அவர்களுடைய உதவி, இவற்றை கொண்டு, ஐந்தாவது சாரார் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து தன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளை தேடுகிறார்கள். அன்பானவர்களே, ஆறாவது சாரார்
இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியேற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு தீர்வு, நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு தற்கொலை தானா? தற்கொலை தீர்வாகுமா? தற்கொலை என்றால் என்ன? என்னென்ன காரணங்களுக்காக மனிதன் தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறான்? தற்கொலை என்பது எந்த அளவிற்கு அருவருப்பான ஒரு விஷயம்? சமூகத்தில் இதை ஒழிப்பதற்காக ஏதாவது முயற்சிகள் செய்யப்படுகின்றதா? இஸ்லாத்தின் பார்வையில் தற்கொலை என்பது எப்படிப்பட்ட விஷயம்? இதிலிருந்து மீள்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன? தற்கொலை செய்பவர்களுடைய மறுமை நிலை என்ன? ஆகிய கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் தற்கொலை தீர்வாகுமா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மனிதன் என்னென்ன காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்கிறான்? உலகில் யார் தற்கொலை செய்து கொண்டாலும் அவருக்கு இந்த 6 காரணங்களும் ஒன்றுதான் இருக்கும். நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் உலகில் தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய பட்டியலை தொகுத்து யார் யார் என்னென்ன காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று நாம் காரணங்களை வரிசைப்படுத்தினால் உலகில் தற்கொலை செய்து கொண்ட ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த 6 விஷயங்களில் ஏதாவது ஒன்றுதான் காரணமாக இருக்கும். முதலாவது காரணம் குடும்ப பிரச்சனைகளினால் தற்கொலை செய்து கொள்ளுதல். குடும்ப பிரச்சனை, அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளை பிரச்சனையாக இருக்கலாம், உறவினர்கள் பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் குடும்ப ரீதியான காரணத்தால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் முதல் வகை. பொருளாதாரத்தை நம்பி ஏமாந்து பொருளாதார அடிப்படையான காரணத்தை வைத்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் இரண்டாவது வகை. அன்பானவர்களே, சில நோய்கள் ஏற்படும். அந்த நோய்களுடைய வேதனை, அதற்காக செய்யக்கூடிய மருத்துவ சிகிச்சைகளால் சந்திக்கக்கூடிய சிரமங்கள், பாதிப்புகள், இவற்றை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் மூன்றாவது சாரார். இதெல்லாம் மிக குறைவான அளவுதான், குறிப்பிட்ட சில காரணங்கள் தான் அதிகமாக இருக்கும். மருத்துவ காரணங்களால், நோயின் காரணங்களால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் அது குறைவான அளவுதான் இருக்கும். நான்காவது சாரார் தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள். தேர்வுகளில் தோல்வி அடைந்ததால் தற்கொலை, வியாபாரத்தில் தான் நினைத்தபடி தன்னுடைய வியாபாரம் தனக்கு கை கொடுக்கவில்லை, அதனால் தான் தோல்வி அடைந்து விட்டேன், இது போன்ற மன விரக்தியின் காரணமாக, விரக்தியுடைய உச்சகட்டத்தின் காரணமாக தொழில் தான் எதிர்பார்த்த அளவு தனக்கு கை கொடுக்கவில்லை, அதுபோன்ற தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் நான்காவது சாரார். இதெல்லாம் ரொம்ப குறைவான சதவிகிதம் தான். அவமானத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் ஐந்தாவது சாரார். ஒன்று, இவர் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பார், அது எப்படியோ வெளிப்பட்டு விடும், அதனால் அந்த தவறு செய்தவன் என்ற அடையாளத்தோடு சமூகத்தை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லாமல் அந்த அவமானத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்பவர்கள். அல்லது தவறே செய்திருக்க மாட்டார், அவரை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக யாராவது அவர் மீது ஏதாவது ஒரு பழியை சுமத்தி இருப்பார்கள், அதனால் அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும், அதை தாங்க முடியாமல். ஆக ஐந்தாவது சாரார் அவமானத்தை எதிர்கொள்ள துணிவில்லாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள். இந்த 5 வகையில பொருளாதாரமும் தோல்வியும் தான் அதிகமான எண்ணிக்கையில் தற்கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கும். மற்றதெல்லாம் மிக குறைவான சதவிகிதம். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், ஜும்மாவுடைய உரை என்பது மிக சுருக்கம். எந்தெந்த வகைக்காக தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள், எத்தனை சதவிகிதம் என்றெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. நேர பற்றாக்குறையின் காரணமாக சுருக்கமாக நாம் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு செல்கிறோம். குடும்ப ரீதியான காரணம், பொருளாதார ரீதியான காரணம், நோய் போன்றவற்றின் பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய காரணம், தோல்வியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்பவர்கள், அவமானத்தை தாங்கிக் கொள்ள தைரியம் இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள். இவை 5 சாரார். ஆறாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று காரணமே தெரியாது. குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள், சமூகத்தினர், காவல்துறை, மருத்துவர்கள் அனைவருமே குழம்பி போகக்கூடிய அளவிற்கு எந்த காரணமும் இல்லை, ஆனால் தற்கொலை செய்து கொண்டார். இது 6வது வகை. அன்பானவர்களே, குடும்ப ரீதியாக தற்கொலை எடுத்துக்கொண்டால் அதில் 8 பிரிவு. இப்படியே பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது.
விஷயத்திற்கு வருவோம். இந்த தற்கொலை என்பது எப்படிப்பட்ட செயல்? அன்பானவர்களே, தற்கொலை செய்து கொள்பவருக்கே தெரியும் இது ஒரு அருவருப்பான, அசிங்கமான, கேவலமான, கோழைத்தனமான காரியம் என்று தற்கொலை செய்து கொள்பவருக்கே தெரியும். யாரும் யாருக்கும் அறிவுரை சொல்ல தேவையில்லை என்ற அளவிற்கு மிக மோசமான, அருவருக்கத்தக்க, இழிவான ஒரு காரியம் தற்கொலை செய்து கொள்வது. இதை விட இதை பத்தி விரிவா சொல்ல என்ன தேவை இருக்கிறது? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இது மிக மோசமான ஒரு செயல் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தற்கொலைனா என்ன? தற்கொலை அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் வரைவிலக்கணம் சொல்வதாக இருந்தால், தனக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்பாக தானே தன்னுடைய மரணத்தை தேடிக்கொள்ளுதல். தற்கொலை அப்படிங்கிற வாசகத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லுவதாக இருந்தால், என் உயிர் என்னை விட்டு பிரிவதற்கு முன்பு நான் என் உயிரை விட்டு பிரிந்து விடுவது. சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருவருப்பான செயல். இதுல யாருமே நியாயப்படுத்தவே முடியாது. அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்கிறது, உலகில் யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படி ஏற்றுக்கொள்பவர்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? வாய்ப்பே இல்லை. அந்த அளவிற்கு அருவருப்பான ஒரு விஷயம் தற்கொலை. அன்பானவர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த தற்கொலையை கேள்விப்படும் பொழுதே ஒரு விதமான முகச்சுழிவு, அதிலிருந்தே இது ஒரு மோசமான செயல் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இதை விட்டு சமூகத்தை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும்? தற்கொலை இல்லா சமூகம், அதற்கு என்ன வழி? அன்பானவர்களே, வெளிப்படையாக சொன்னால் அதற்கு எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. அரசாங்கமாக இருக்கட்டும், தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், போதைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். தொற்று நோய்களுக்கு எதிராக மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தொடர் முழக்க பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். ஊர் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் தற்கொலை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அரசாங்க தரப்பிலோ, தொண்டு நிறுவனங்களின் தரப்பிலோ, வேறு இஸ்லாமிய இயக்கங்கள் கூட சொல்லலாம், இதுவரை இஸ்லாமிய இயக்கங்கள் சார்பாக தற்கொலை இல்லா சமூகத்தை உருவாக்க துண்டு பிரசுரங்களோ வேறு வகையான முயற்சிகளோ செய்யப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் ஏதோ எங்கோ ஒன்று இருக்கலாமே தவிர சொல்லக்கூடிய அளவிற்கு பரவலாக எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை என்பதை நாம் வெட்கப்படாமல் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிலர் சொல்லலாம், இல்லையே நாங்க பயான்ல தற்கொலை பத்தி சொல்றோம், பெண்கள் பயான்ல சொல்றோம், திருமண பிரச்சாரம் செய்கிறோம், செய்ய வேண்டிய அளவிற்கு செய்யவில்லை. செய்வது என்பது வேறு, செய்ய வேண்டிய அளவிற்கு செய்வது என்பது வேறு. செய்வதால் மாற்றம் ஏற்படாது, செய்ய வேண்டிய அளவிற்கு செய்தால்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை சமூகத்தில் உண்டாக்க முடியும். அன்பானவர்களே, நாம் எந்த இஸ்லாத்தை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கிறோமோ அந்த இஸ்லாம் இதற்கு அழகிய தீர்வுகளை சொல்லுகிறது. தற்கொலையை அழிக்க, தற்கொலை என்கிற சிந்தனையை ஒழிக்க, தற்கொலை இல்லா சமுதாயத்தை உருவாக்க இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறை மிக பொருத்தமானது, மிக ஏற்றது என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். அல்லாஹ் கட்டளை இடுகிறான். திருக்குரானுடைய 2வது அத்தியாயம் 195வது வசனத்தில் பேசுகிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் நாசத்தில் போட்டுக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். அன்பானவர்களே, என் உயிரை நானே மாய்த்துக் கொள்வதை விட எனக்கு நான் தேடக்கூடிய பெரிய நாசம் வேறு எதுவாக இருக்க முடியும்? என்னை காயப்படுத்திக் கொள்வது வேறு, எனக்கு நானே நோயை உண்டாக்கி கொள்வது வேறு, தவறு என்று தெரிந்து உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்து தவறான உணவுகளை உட்கொள்வது வேறு. இதையெல்லாம் கடந்து என்னுடைய உயிரை நானே போக்கிக் கொள்கிறேன் என்றால் இதை விட எனக்கு நானே தேடிக்கொள்ளக்கூடிய பெரிய நாசம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ் கட்டளையிடுகிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கைகளாலேயே உங்களுக்கு நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். 4வது அத்தியாயம் 29வது வசனத்திலே பேசுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸகும்,
உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள். உங்களை அழித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்கள் கைகளால் உங்களுக்கு நாசத்தை தேடிக்கொள்ள உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இது அல்லாஹுடைய கட்டளை. 2வது அத்தியாயம் 195வது வசனம், 4வது அத்தியாயம் 29வது வசனம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கும் பொழுது அதை ஒருவன் செய்கிறான் என்றால் அவனை விட பெரிய குற்றவாளி வேறு யாராக இருக்க முடியும்? என்னை படைத்த, என் தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய, என்னுடைய முழு கண்காணிப்புக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கிறான். அதெல்லாம் இல்லை, நான் செய்வேன், அல்லாஹ் சொன்னா நான் கேட்கக்கூடாதா என்ற நிலையில் ஒருவன் இருந்தால் இவன் எவ்வளவு பெரிய மோசமான குற்றவாளி. அன்பானவர்களே, முதல் தற்கொலை இல்லா சமூகத்தை உருவாக்குவதற்கு இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய திட்டம், இறைவனுடைய கட்டளை மூலம் இஸ்லாம் தற்கொலையை தடுக்கிறது. 2வது இஸ்லாம் சொல்லக்கூடிய திட்டம் என்ன? விதியை நம்புதல். அன்பானவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பார்வையில் முஸ்லிமாக, முஃமினாக ஆக வேண்டும் என்றால் 6 விஷயங்களின் மீது அவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 7வது ஹதீஸ், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டமாகிய விதியின் அடிப்படையிலேயே நடக்கிறது என்பதை நம்ப வேண்டும். நான் அல்லாஹுவை நம்புகிறேன், வானவர்களை நம்புகிறேன், வேதங்களை நம்புகிறேன், தூதர்களை நம்புகிறேன், மறுமையை நம்புகிறேன், ஆனால் விதியை இன்னும் நம்பவில்லை என்று சொன்னால் நான் முழுமையான முஃமினாக ஆகவில்லை என்பதற்கு முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 7வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. ஒருவருடைய ஈமான் முழுமை பெற வேண்டும் என்றால் அவருக்கு விதியை நம்புவது அவசியம். இந்த அளவிற்கு விதியின் முக்கியத்துவத்தை நபிகளார் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குர்ஆனுடைய 57வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில், லிக இலா தஸவ் அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். மனிதனுடைய இயல்பு எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறான். எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்டு விட்டது, எனக்கு ஏதோ ஒன்று கிடைத்து விட்டது என்று சொன்னால் மனித மனம் எப்படிப்பட்டதாக மாறிவிடும்? தலதெறிக்க ஆடக்கூடிய ஒரு நிலை. எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு என்பது என்னுடைய உழைப்பால், என்னுடைய திறமையால், என்னுடைய சாமர்த்தியத்தால் கிடைத்தது என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய தலைக்கணம் அங்கே வெளிப்படுவதை பார்க்கலாம். பார்க்கிறோமா இல்லையா? இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. படித்தவர், பாமரர், ஏழை, பணக்காரர், நகரவாசி, கிராமவாசி, மார்க்கம் தெரிந்தவர், தெரியாதவர், எல்லோரிடத்திலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த நோய் வெளிப்படும். அன்பானவர்களே, ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு யாராவது சொன்னா போதும், எப்படி நானா இந்த சட்டையை நெய்தேன், இந்த சட்டை அழகிய வடிவம் பெறுவதற்கு என்னுடைய பங்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கு ஏன் பெருமை? ஆனால் மனித மனம், உங்க கார் சூப்பரா இருக்குங்க யாராவது சொல்லிட்டா போதும், நாங்க அதெல்லாம் பார்த்து வாங்குவோம் இல்ல. அன்பானவர்களே, கிடைத்துவிட்ட ஒன்றை குறித்து நீங்கள் கர்வம் கொள்ளாமல் இருப்பதற்காகவும், அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் எனக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்தான், அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த ஷர்ட் நல்ல விதமாக அமைந்தது, ஒரு மொபைல் சூப்பர் மாடலா பார்த்து வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒன்று வாங்கி இருப்பார், யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே அதெல்லாம் நாங்க எத்தனை பேர்கிட்ட கேட்டு எவ்வளவு ஆலோசனை பண்ணி எத்தனை முறை கூகுள் பண்ணி பார்த்து நடக்காததையெல்லாம் நடந்ததை போன்று சொல்லி தன்னுடைய பெருமையை நிலைநாட்ட அல்லாஹ் சொல்லுகிறான், லிக இலா தஸவ் அலா மா ஃபாதகும். கிடைத்துவிட்ட ஒன்றிற்காக நீங்கள் தலைக்கணம் கர்வம் கொள்ளாமல் இருப்பதற்கும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். 2 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன? எனக்கு ஒன்று கிடைச்சிருச்சா அதுக்காக நான் கர்வம் கொள்ளக்கூடாது. என்னிடம்
இருக்கக்கூடிய ஒன்று என்னை விட்டு போய்விட்டது, நான் இழந்து விட்டேனா, அதற்காக சோர்ந்து போய் ஒரு இடத்துல அமர்ந்து விடக்கூடாது. ரெண்டுமே கூடாது. அல்லாஹ் கொடுத்ததால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமே தவிர நான் கர்வம் கொள்ளக்கூடாது. சுருக்கமாக சொன்னால் எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்தது என்ற எண்ணம் மனிதனுக்குள் வர வேண்டும். அதற்காகத்தான் விதியை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நம்பிக்கை வந்துவிட்டால் தோல்வியை தாங்குவது சுலபம், அவமானத்தை சந்திப்பது சுலபம், வறுமையை எதிர்கொள்வது சுலபம், குடும்ப பிரச்சனைகளை சந்திப்பது சுலபம். ஏன்? அல்லாஹ் நாடினான், நடந்தது. எந்த அல்லாஹ் கொடுத்தானோ அவனே இதை சரி செய்வான். தற்கொலை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இரண்டாவது வழிமுறை விதியை நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இப்படிலாம் நடக்கணும்னு இருக்குது. ஒரே நேரத்தில் 4 கடைக்கு சொந்தக்காரராக இருந்தோம், இன்னைக்கு ஒரு கடையில சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம். இது ஒன்றும் அவமானம் அல்ல. அல்லாஹ் நாடினால் நடந்தது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அவன் தற்கொலை என்கிற யோசனைக்கு போகவே மாட்டான். கொரோனா காலத்தில் எத்தனை மாற்றங்களை பார்த்தோம். தரைத்தளம், முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம், ஏறக்குறைய 4 தளங்களில் ரெடிமேட் ஷாப் வைத்திருந்த ஒரு சகோதரர் 4 தளங்களில் முழுவதும் ஏசி குளிரூட்டப்பட்ட ரெடிமேட் ஆடைகளை விற்பனை செய்யக்கூடிய சென்னையில் உள்ள ஒரு நிறுவனம். அவருடைய வருமானம், அவருடைய கணக்கு வழக்குகள் எப்படி இருந்திருக்கும் நம்ம பெருசா யோசிக்க தேவையில்லை. எல்லோருமே புரிந்து கொள்ளும், சொல்லும் பொழுதே புரியும். லாக்டவுன் ஏற்படுத்திய தாக்கம், யாராவது எனக்கு வாடகைக்கு ஓட்டுவதற்கு ஆட்டோ கொடுப்பார்களா என்று எல்லோரிடமும் விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல். இந்த மாத மளிகை தேவைக்கு யாராவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும். யாரிடமும் கேட்டு பழக்கம் இல்லை, கேட்பதற்கு தைரியம் இல்லை. பயானுடைய சுவாரஸ்யத்திற்காக சொல்லவில்லை சகோதரர்களே, நடந்த நிகழ்வு. ஒரு இறை நம்பிக்கையாளன் இது போன்ற சந்தர்ப்பங்களில் விதியை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி இருப்பானேயானால் அவன் தளர்ந்து போக மாட்டான். 4 தளங்களில் ஜவுளி கடை நடத்தினாலும் சரி, அந்த கடையில் ஒரு ஊழியனாக வேலை செய்யக்கூடிய அளவிற்கு என் நிலை தலைகீழாக மாறினாலும் சரி, இது என்னுடைய இறைவனின் நாட்டம் என்று நம்பக்கூடியவனாக ஆகிவிட்டால் அவன் தற்கொலை பற்றி யோசிப்பானா? அந்த நிலையை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அடுத்ததாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தற்கொலை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறை, முழுக்க முழுக்க அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை சார்ந்திருப்பது, அல்லாஹுவை மட்டுமே நம்புவது, இந்த நிலைக்கு நம்மை நாம் கொண்டு வந்து விட்டால் தற்கொலை எல்லாம் நமக்கு சிந்தனைக்கு கூட வராது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. 9வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. இப்படி யார் நம்புகிறார்களோ அவர்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்ள போகிறார்கள்? லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நாடியது நடக்கிறது, அல்லாஹ் நாடியது நடந்தது, அல்லாஹ் நாடியது நடக்க இருக்கிறது. எது நடக்கிறதோ அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே தவிர இது யாருடைய முயற்சியாலோ யாருடைய எதிர்ப்பாலோ நடக்கல. அல்லாஹ் நாடியது நடந்தது. இந்த சிந்தனை மனிதனுக்குள் வந்து விடுமேயானால் அவன் எந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கிறானோ அந்த சமுதாயம் தற்கொலை இல்லா சமுதாயமாக உருவாகும் என்பதில் முனையளவும் சந்தேகம் இல்லை. இப்படியெல்லாம் ஆலோசனைகளை, வழிகாட்டுதல்களை சொல்லிவிட்டு அடுத்து இஸ்லாம் மறுமை சார்ந்த எச்சரிக்கைகளை அச்சமூட்டக்கூடிய விதத்தில் இந்த மனிதனுக்கு போதிக்கிறது. இவ்வளவு சொன்ன பிறகும் ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்வானேயானால் அவன் பெரும் பாவம் செய்து விட்டான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இவ்வளவு அறிவுரை சொன்ன பிறகும் நான் தற்கொலை செஞ்சுக்குவேன், நான் தற்கொலை செய்து அதுதான் எனக்கு தீர்வு என்று ஒரு மனிதன் முடிவெடுப்பானேயானால் அவன் பெரும்பாவி, மறுமையில் அவனுடைய நிலை மிக கேவலமானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்களுடைய பட்டியலில் தற்கொலையை கொண்டு வருகிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1775வது ஹதீஸில் பார்க்கிறோம். மிக சாதாரணமாக, எந்த பயமும் இல்லை இதை பற்றி, இதனால மறுமையில குற்றம் பிடிக்கப்படுவோமே,
எந்த கவலையும் இல்லை. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2653வது செய்தியில் மிக தெளிவாக பட்டியல், எதெல்லாம் பெரும்பாவங்கிற பட்டியல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதில் ஒன்றாக தற்கொலையையும் சொல்லுகிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2653வது ஹதீஸ். அன்பானவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1775வது ஹதீஸில் பார்க்கிறோம், யார் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது. நாம் வாழும் காலங்களில் செய்யக்கூடிய நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிகாரம் தேடி நம்முடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் நடத்தக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு தான் ஜனாசா தொழுகை என்று பெயர். ஆனால் அந்த வாய்ப்பும் தற்கொலை செய்து கொள்பவருக்கு கிடைக்காது என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதருடைய உடல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு தொழுகை நடத்த மறுத்து விட்டார்கள், தொழுகை நடத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நடத்தவில்லை என்றால் உலகில் வேறு யாராவது நடத்த அனுமதி இருக்கிறதா? எத்தனை பெரிய நட்டம்! அன்பானவர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடல? அதுக்கான காரணத்தையும் இஸ்லாம் சொல்லுகிறது. தற்கொலை செய்து கொண்டவன் நரகவாதி, அவன் அதில் நிரந்தரமாக இருப்பான் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் ஒருவரை நிரந்தரமாக நரகில் இருப்பான் என்று முடிவு செய்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாவ மன்னிப்பு தேடினாலும் அதை அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்பதுதான் காரணம். புகாரியில் இடம்பெறக்கூடிய 6493வது ஹதீஸ். ஒரு மனிதர் காயம் அடைந்தார், காயம் ஏற்பட்டு விட்டது அவருக்கு. அந்த காயத்துடைய வேதனையை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். இது குறித்து அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 6493வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. காயம் ஏற்பட்டு விட்டது, அந்த காயத்துடைய வேதனை, வலி அவரால் தாங்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. அந்த வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ள அவர் தற்கொலை செய்து கொண்டார். இவரை பற்றி அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அடியான் தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் என்னை முந்திவிட்டான், எனவே நான் இவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் ஒருவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிய பிறகு நாம் என்ன துஆ செய்தாலும் அது எந்த பலனும் தராது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துஆ செய்யவில்லை. இது சுருக்கமாக. இந்த செய்தியே சற்று விரிவாக புகாரியில் இடம்பெறக்கூடிய 1364வது செய்தியில விரிவாக இருக்கிறது. ஹைபர் போரிலே ஒரு மனிதர் காயமடைகிறார். அது காயமடைவதற்கு முன் அவருடைய நிலை என்ன? மிக கடுமையாக போரிடுகிறார். முஸ்லிம்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த யூத இணை வைப்பாளர்களோடு கடுமையாக போரிடுகிறார். எல்லோரும் வியக்கக்கூடிய அளவிற்கு எதிரிகளை துவம்சம் செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நரகவாதியை பார்க்க யாராவது விரும்பினால் இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எல்லோருக்கும் வியப்பு. இஸ்லாமிய படையில் இவரை விட அதிகமாக யாரும் வலிமையாக போராடவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதிரிகளை தாக்குகிறார், போராடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நரகவாதியை பார்க்க விரும்பினால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னதுதான் தாமதம். ஒரு மனிதர் போரில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு இந்த மனிதரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். அந்த மனிதர் எங்கெல்லாம் சொல்லுகிறாரோ அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். அந்த மனிதரும் எதிரிகளை கடுமையாக தாக்குகிறார்கள். இதற்கிடையில் எதிரியுடைய தாக்குதலுக்கு இந்த மனிதர் ஆளாகிறார். உஸ்மான் என்று அவருடைய பெயர் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எதிரிகளை தாக்கிக் கொண்டிருந்த இந்த மனிதர் எதிரியுடைய தாக்குதலுக்கு ஆளாகி அதனால் ஏற்பட்ட வேதனையை, வலியை தாங்க முடியாமல் தன்னுடைய வாளின் அடிப்பகுதியை தரையில் வைத்து, கூர்மையான பகுதியை நெஞ்சில் வைத்து அதன் மீது தன்னை அழுத்தியவராக தற்கொலை செய்து கொள்கிறார். இது ஹதீஸ் பல இடங்கள்ல இன்னும் கூடுதல் வாசகங்களோட விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக தயாராகி வந்தார். தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய முன் வந்தார். எதிரிகளோடு களம் கண்டார், போராடினார். எல்லோரும் வியக்கக்கூடிய அளவிற்கு கடுமையாக போராடினார். முடிவு நல்லதாக இல்லையே.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நடைபெற்ற போரில் நீங்கள் தற்கொலை செய்து கொண்டாலும் உங்களுக்கு நிரந்தர நரகம்ங்கிறத அழகிய முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். நரகவாதியை பார்க்கணுமா, இவரை பார்த்து கொள்ளுங்க. அன்பானவர்களே, இவ்வளவு எச்சரிக்கைகள் மூலமாக மார்க்கம் தற்கொலை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை முன்வைக்கிறது. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 175வது ஹதீஸ். மறுமை நாளில் எப்படியெல்லாம் தற்கொலை செய்து கொண்டவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள்? யார் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு மறுமையில் நரகத்தில் விஷம் கொடுத்து தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். கையில விஷத்தை வச்சுக்கிட்டு அதை குடிச்சுக்கிட்டே, அதுதான் அவர்களுடைய வேதனையாக இருக்கும். யார் கூர்மையான ஆயுதத்தால் தன்னை தாக்கி தற்கொலை செய்து கொண்டு மரணித்தார்களோ அவர்கள் நரகத்தில் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு குத்தப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். யார் உயரமான இடத்திலிருந்து குதித்து அல்லது வீழ்ந்து தற்கொலை செய்து கொண்டார்களோ அவர்கள் நரகத்திலிருந்து உயரமான இடங்களில் இருந்து வீழ்ந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு நாளைக்கு? அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அப்படி என்றால் அவர் நிரந்தர நரகவாதி, நரகில் நிரந்தரமான இந்த வேதனைகளுக்கு அவர் ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பார். அன்பானவர்களே, இந்த வழிகாட்டுதல்கள், எச்சரிக்கைகள் இவற்றையெல்லாம் இஸ்லாம் நமக்கு போதித்து தற்கொலை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. நாம் இதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து தற்கொலை இல்லா சமுதாயம் உருவாக்குவதற்கு முயற்சிப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.